அப்போது இந்த ஆண்டு முழுவதுமே தங்கம் விலை இனிமேல் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக 2 லட்சம் வரும். தங்கம் அத்தியாவசிய பொருளா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் அத்தியாவசியம் இல்லை. நீங்கள் அதை வாங்குறீங்க, சேமிப்புன்னு வந்த உடனே அடுத்த நிமிடம் எங்கே போகிறாங்கன்னா தங்கத்தை வாங்க போகிறாங்க. அப்போது தங்கத்தை யார் அதற்குரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி இடம் வந்து 100 ரூபாய் இருந்தது, நீ சதுரடி 10,000 ரூபாய். நீங்கள் அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நீ நகை கடைக்கு போங்க, வாங்குறவங்க வாங்கி தான் இருக்குது, கூட்டம் இருந்து தான் இருக்குது, அதை யாரும் வாங்காமல் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான் தங்க விலை ஏறி போச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ பெரிய முதலீடாகவே இப்போ மாறிட்டு வரும். இந்த உலக போர் வர குடும்பம் இல்லை உலக அரசியல் நிலை இதையெல்லாம் மக்கள் வந்து கவனிக்கும் போது இப்போ என்ன விலை வந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்த வந்து உடனே வாங்கி வைக்க முடியாது, தங்கத்தை கையில் வச்சிருந்தா உடனே பணமா பார்க்க முடியும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவில் பரணிதரன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கிறது வந்து தங்கத்துடைய விலை வந்துட்டு ரெட்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே போகுது. அதே சமயம் பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா 5,000 குறைஞ்சிருச்சு, 6,000 குறைஞ்சிருச்சு, 10 சவரனுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க. சவரனுக்கு 10,000 குறைஞ்சிருச்சு, 5,000 குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏறுனா டபுளாகவும் ஏறுது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தங்கத்தினுடைய நிலைங்கிறது என்னவா இருக்கு? இப்போ தங்கத்தை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? தங்கம் அத்தியாவசிய பொருளா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் அத்தியாவசியம் இல்லை. நீங்கள் அதை வாங்குறீங்க, விருப்பப்பட்டு வாங்குறீங்க. ஒரு வாகனம் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வாகனத்தை வச்சிருக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுபோல் தங்கம் வச்சிருக்கு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா சேமிப்புன்னு வந்த உடனே அடுத்த நிமிடம் எங்கே போகிறாங்கன்னா தங்கத்தை வாங்க போகிறாங்க. தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது மக்களிடம் இருக்குது, அதை மறைக்க முடியாது. அப்போ சேமிப்பே பல பேருக்கு ஆகிப்போச்சுன்னா இப்போ தங்கம் தான். இப்போ மற்ற சேமிப்புகள்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இப்போ தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தங்கம்னு வரும்போது 2 கிரகங்களை நீங்கள் பார்த்தாகணும். ஒன்று குருனாவே பொன்னவன். அப்போது தங்கத்தை யார் அதற்குரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவானுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்திடக்கூடியவர் யார்? சூரியனுடைய பார்வை தங்கத்தின் மீது படுகின்ற போது தான் அது இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒரு வெளிச்சம் வேணும் அப்படிங்களா? மறைச்சி வச்சு பாருங்கள், வெளிச்சமாக இருக்காது. சூரியனுடைய ஒளி அது தேவை. இந்த 2 கிரகங்களுடைய நிலை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி இடம் வந்து 100 ரூபாய் இருந்தது, நீ சதுரடி 10,000 ரூபாய். நீங்கள் அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆமாம். அன்றைக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 5,000 இருந்தது, இன்றைக்கு 1 லட்சம் ஊதியம் வாங்கிட்டு இருக்கீங்க, அதையும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கின்ற போது எல்லாமே விலைவாசி உயர்வு அதிகபட்சமாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? இன்றைக்கி டாலர் மதிப்பு, சந்தை மதிப்பு, இது நம்ம வேறு எதுவும் போக வேண்டாம். சரி, புரியுங்களா? இப்போ குரு எங்கே போய் அமர்ந்திருக்கிறார்? குரு அமர்ந்த இடம் எது? அப்போது எப்பொழுது கார்த்திகை மாதம் வந்ததோ அப்போது தான் இந்த தங்கத்தின் விலை உயர ஆரம்பித்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் குரு வந்து கடகத்தில் உச்சமாகிறார். ஓகே. உச்சமானோடனே உயர ஆரம்பிச்சது. மிதந்து போயிருக்காரு, வக்கரமாக இருக்காரு, தாறுமாறாக இருக்குது அவருடைய விலைவாசி. இப்போ அப்போ வக்கர கிரகங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பலனை எப்படி கொடுப்பாங்க? ஒரு நிரந்தரமான பலன் இருக்காது. இன்றைக்கு ஏறலாம், நாளைக்கு இறங்கலாம். நான் ஒரு வக்கரம்னா ஒரு முரண்டு பிடித்த ஒரு நபர், இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர், இப்படியே சொல்லிட்டு போகலாம். அப்போ அந்த நபர் என்ன பண்ணுவார்? இப்போ உச்சமாக இருக்கின்ற போது ஒரு உயர்வினை கொடுத்துட்டு போயிட்டார், அங்கே மேலே போயிருக்கார், மிதந்து போயிருக்கார், அங்கே வக்கரமாக இருக்கார். அங்கே அதே நேரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடமான ராகு, அங்கே ராகு இருக்கார், சனி இருக்கார். சனி தான் எளிமையான மக்கள். புரியுங்களா? ராகு வந்து பிரம்மாண்டத்தை அதிகரித்து கொண்டு போகக்கூடியவர். அப்போ ஒரு பொருளுடைய விலை 1 ரூபான்னா அது 100 ரூபாயை மாற்றக்கூடியவர் ராகு. இப்போ சனி அங்கே இருக்கார். இப்போ சனி வந்து ஏழை மக்கள் வச்சுங்களேன், அந்த மக்களுடைய கனவு தான் இப்போது கனவாகி இருக்கிறது. நீ நகை கடைக்கு போங்க, வாங்குறவங்க வாங்கி தான் இருக்குது, கூட்டம் இருந்து தான் இருக்குது, அது யாரும் வாங்காமல் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான் தங்க விலை ஏறி போச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தங்கத்தை வாங்குகின்றவர்கள் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க. இப்போது பெரிய முதலீடாகவே இப்போ மாறிட்டு வருது. என்னென்னா இந்த உலக போர் வர குடும்பம் இல்லை உலக அரசியல் நிலை இதையெல்லாம் மக்கள் வந்து கவனிக்கும் போது மற்ற முதலீடுகளை விட தங்கத்தில் முதலீடு செய்கின்ற போது இது நிரந்தரமாக நமக்கு இருக்கும். இப்போ என்ன விலை வந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்த வந்து உடனே வாங்கி வைக்க முடியாது, தங்கத்தை கையில் வச்சுருந்தா உடனே பணமாக பார்க்க முடியும். எந்த விலை குறைந்தாலும் சரி, ஏறினாலும் சரி, இந்த மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. கவனிங்க, எப்பொழுது ராகு கும்பத்துக்கு வந்தாரோ கிட்டத்தட்ட 6 மாதமாக, புரியுங்களா?
பூர்வ புண்ணிய ஸ்தானம் கேது 5ல் காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த இடத்துக்கு வந்த காலகட்டத்திலிருந்து விலைகள் உயர ஆரம்பித்திருக்கிறது. இது குறைந்து விடுமா? இப்போது நீங்கள் சொல்லும்போது 5000 குறையலாம், 10,000 குறையலாம். எந்த ஒரு பொருளுமே நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அல்ல சார், நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு 2010 2008 வாக்கில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒரு சவரன் வந்து 10,000 ரூபான்னு வந்துச்சு. அப்போ பெட்ரோல் விலையும் 40 ரூபா 30 ரூபான்னு இருந்தது. இது பொருளாதார ரீதியாங்கிறது உயர்வுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இது சடார்னு ஒரு மாதிரி எப்படி சார் சொல்கிறது, அந்த கிராஃப் வந்து இப்படி போகுதே சார். அதான் சொல்லணும்ல. இப்போ எங்கே அந்த குரு எங்கே இருக்காரு? உச்சமாக இருக்காரு. கடந்த குரு உச்சமாயிட்டாருங்களா? ரெண்டாவது இப்போ வக்கரமாக இருக்காரா? மறுபடியும் கடந்து தான் வரப்போறார். எப்போ? மே மாதம் 26 கடந்து வராரு. 26/5 கடந்து மறுபடியும் உச்சமாக போகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு எப்போ போகிறாரு? அக்டோபர் 20 போகிறார். அப்போது இந்த ஆண்டு முழுவதுமே தங்கத்தின் விலை ஏற்றமாகவே இருக்கும். வாங்கிக்கிங்க, குறைய வாய்ப்பு இல்லை. ஐயோ குறைஞ்சிடுமோ, இப்போ வாங்கி வச்சா நம்ம நிலமை பணம் போயிடுமோ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. இறங்கும் என்றால் ஒரு 5000 குறையலாம், 10,000 குறையலாம். மறுபடியும் மறுநாள் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், அது 2 மடங்காக கூட ஆகலாம். தங்கம் விலை இனிமேல் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, லட்சங்களில் மட்டும்தான் நிச்சயமாக. அது எதுவும் 2 லட்சம் அந்த மாதிரி ஆகிடாதுல்ல? நிச்சயமாக அது எட்டலாம். நீங்கள் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேறுமுகமாக இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னி ரேட்டு 1.5 லட்சமா இன்றைக்கி வாங்கலாம். இது 1.5 லட்சம் மாறுமே தவிர 1.10 ஆகாது. இன்றைக்கு இருக்கின்ற கிரக நிலைகள் சஞ்சார நிலை என்னென்னு நவம்பர் மாதம் வரையில் ராகு 11 தான் இருப்பார். இல்லை சார், இப்போ உலக பொருளாதாரத்தில் தங்கங்கிறது எப்போதுமே ஒரு மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆளுமைகளாக இருந்தவங்களே பிட்காயின்லாம் விற்றுட்டு கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிட்காயின் வந்து கனவு உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ, ரேஸ் மாதிரி அது கிடைக்குமோ கிடைக்காதுன்னு. இது அப்படி இல்லை, நம்முடைய கையிருப்பு. புரியுங்களா? இன்வெஸ்ட் பண்ண நம்முடைய கையிருப்பு. அப்போ எந்த நிமிஷமும் நம்ம தூக்கக்கூடாது. பிட்காயின் அப்படி கிடையாது. நிறைய முதலீட்டாளர்கள் பார்த்து ஏமாந்துட்ட பிறகு தான் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க? சரி, இது சரியாக இருக்கும், வேறு ஷேர் மார்க்கெட் வேண்டாம், வேறு எங்கேயும் பணத்தை செலுத்த வேண்டாம், அப்போ தங்கத்தில் போட்டுக்குவோம். இப்படி மனநிலை மாறுபட்ட காரணத்தினால் இதுதான் சேமிப்பிற்கு ஒரு சரியான வழியாக இருக்கும். தங்கம் ப்ளஸ் வெள்ளி. புரியுங்களா? சந்திரனுடைய ஆதிக்கம் யார்? வெள்ளி. அப்போது அந்த கடகம் என்பது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அங்கே குரு அங்கே உச்சம் பெறுகிறார். தங்கம் வெள்ளி இரண்டும் சமநிலையில் உயர செய்யும். இப்போ உயர்வு இரண்டுக்குமே உண்டு, தங்கத்துக்கு மட்டும் கிடையாது, வெள்ளிக்கும் உண்டு. ஆமாம், வெள்ளி வந்து தங்கத்துக்கு முன்னாடிலேருந்தே உயர்வுலதான் உயர்வு. பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 60 ரூபாய் வாங்குறவங்களாம் இன்னைக்கு 450 ரூபாய் 500 கிராம் இன்னைக்கு. புரியுங்களா? நீங்கள் இதையும் பார்க்கணும் இல்லை? இப்போ இந்த 2 பொருள்கள் தான் இப்பொழுது சேமிப்பாக, மக்களுடைய வாங்கும் சக்தியாக, மக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கம் என்பது வந்து பகட்டுக்காக என்பது மறைஞ்சிருச்சுங்க. ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிற நேரத்து, பெரிய கல்யாணம், கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம், யாரும் தங்கம் போட்டு வரல. எல்லாட்டையும் எப்படியும் 500 பவுன் இருக்கும், இல்லை 1 கிலோ பவுன் இருக்கும், நகை இருக்கும் சொந்தமாக போட்டுட்டு ஆடம்பரத்தை காட்டல. தங்கம் வந்து இப்போ சேமிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அறியாமையில் இருக்கின்ற மக்கள் பகட்டாக தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்ற மக்கள் தான் அதை போட்டுட்டு மினுக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பெரிய மனிதர் பூரா பார்த்தீங்கன்னா தங்கத்தை பத்திரமா வச்சுருக்காங்க. அது சேமிப்பாக, பணமாக, பாதுகாப்பு பெட்டி நிரந்தரமாக இருக்கிறது. ஓகே சார், நீங்கள் ஒரு ஜோதிட ரீதியாகவே வந்து இப்போ சொன்னது என்னென்னா குரு தான் வந்து தங்கம் அப்படின்னு சொன்னீங்க. சூரியன் ஒளி அது ரெண்டும் இருக்கவங்களுக்கு தான் வந்து தங்கம் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதே போல் சந்திரன் தான் வெள்ளி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஊரில் பொதுவாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார பொருட்களாகவே பார்க்குறாங்க. நிறைய நல்ல தகவல் என்னென்னா, ஒரு அடிப்படை தகவலை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ராசி இருக்குது, அது கடகராசி. இப்போது இந்த கடகராசிக்குள்ளே தான் குரு பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், சந்திரனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கடகு தான் குரு உச்சமாவார், கடகு தான் சந்திரன் ஆட்சி வீடு. ஆமாம், புரியுங்களா? இப்போ குருவுடைய பார்வை எந்த இடத்துக்கு கிடைக்குது? இப்போ கார்த்திகை மாதம் வந்து சூரிய பகவான் விருட்சத்தில் இருப்பார். அப்போ 5ஆம் பார்வை அங்கே பார்த்தார். அந்த 2 காம்பினேஷன் வரும்போதே கார்த்திகை மாதமே விலை ஏற ஆரம்பிச்சு. ஸ்டெப்பாக ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு உச்சம் தொட்டிருக்கு. இது உச்சம் அல்ல, இதற்கும் மேல் விலையேற்றம் காத்துட்ருக்கு. ஓகே சார், இப்போ எந்த மாதிரியான ஆட்களால் இப்போ இந்த இவ்வளோ விலை ஏறினாலும் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி எல்லாருமே வாங்க தயாராகாங்க சார். இன்றைக்கி எல்லோரும் வாங்க தயாராகாங்க. இப்போது எல்லாமே என்னென்னா ஒரு கடன் வாங்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் வந்துடுச்சு. ஒரு காலத்து கடனை வாங்க மாட்டாங்க.
இன்னைக்கு சாதாரண கையில் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டினா கூட ஒரு 50 லட்சம் கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீடு வாங்குவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ இப்போது கடன் கொடுக்கின்ற நிறுவனங்கள் அதிகமாகி போச்சு. இப்போது ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பணத்தை வாங்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குமே, இன்னும் விலை ஏறுற மாதிரி இருக்கு, இன்னும் விலை ஏறும். எல்லோருக்குமே முதலீடு மேலே வந்து ஆசை வந்துருச்சு. இப்போது நேற்று நான்லாம் ஒரு 4000 ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்குங்க. பவுன் 4000 விற்றுருக்கேன். எப்படி வெறும் 4000 வாங்கி 4 விற்றுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோடைய விலை என்பது எங்கேயோ போயிருக்கு. ஒரு பவுனே கிராமம் எங்கே போச்சு, பாஞ்சு தாண்டி போச்சு, 18 வருடம் வந்துட்டு இருக்கு. இன்னும் போக போக வெளியிட்டு போகும். இதே நேரத்தில் ஏன் இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த 4000 ரூபா பவுன் விற்ற போது ஒரு சதுரடி இடம் வந்து 4000 விற்றுச்சு. இன்றைக்கி அதுவும் 4000 விற்குது இல்லைங்களா? எல்லா ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போது ராகுன்னு சொல்லலாமா? ஆமாம், ராகு லாபஸ்தானத்தில் இருக்காரு. உங்களை வாங்க தூண்டுறாரு, ஆசை அதிகரிக்கிறார். ராகு என்பது யாருங்க? ஆசையை அதிகரித்துடக்கூடியவர் தாங்க. அதுவே மற்ற இடத்துல இருந்தாருன்னா நிலம வந்திருக்காது. அப்போது ஆசையை அதிகரித்து கொண்டிருக்கிறார், உங்களை தூண்டுகிறார். அதன் மேல் முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக குரு உச்சமடைந்திருக்கிறார், புரியுங்களா? சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைந்திருக்கிறார். அப்போ வெளியும் சேர்த்து ஏறுது. இப்போ மிதனத்தில் வந்து வக்ரமாக இருக்காரு. வக்ரமாகின்ற போது இன்னும் தாறுமாறு வலை போய்கிட்டு இருக்கு, புரியுங்களா? இந்த நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 மாதங்கள் இந்த உச்சம் தொட்டுக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக 2 லட்சம் வரும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் இதாக பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் ஸ்டாக் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வேல்யூவில் பார்த்தோன்னா கோல்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே சார். இப்போ அவங்க வந்து ஏறுங்கும்போது ஏற்றத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில சமயங்களில் அது வீழ்ச்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக கிடையாதுங்க. நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. பெரிய அளவில் வீழ்ச்சி இல்லை. பெரிய நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து சட்டாரம் அப்படியே இறங்கியிருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்படியே ஏற்ற இருக்கிறதுல பல பேர் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் தங்கத்துடைய நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் விளையாடும். பெரிய அளவில் இழப்பு ஏற்படுவதற்கு இனிமேல் தங்கத்திற்கு வாய்ப்புகள் கிடையாது. இறங்கு முகம் என்பது கிடையாது. இனிமேல் உயர்ந்து கொண்டு இருக்குமே தவிர இதற்கு இறங்கவும் கிடையாது. அதே போல் இப்போது இந்த 2026 ஒரு சில ராசிகள்லாம் கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லும்போது இந்த தங்கம் விலையும் உயருது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போது யாரோ ஒருத்தவங்க தெரியாத இருப்பு வச்சுருப்பாங்கள்ல, தங்கத்தோட இருப்பு. அவங்க ஒரு 4 கிராம் 5 கிராம் அதை எப்படி சொல்கிறது சார், ஒரு 5 பவுன் வச்சுருந்தா கூட இன்றைக்கி அவங்க லட்சாதிபதிக்கு மேலே தான் வராங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது தங்கம்? பொதுவாகவே குருவுடைய பார்வை யாருக்கு சாதகமாக இருக்குது? குருவுடைய சஞ்சாரம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அப்படி கால்குலேஷன் தான். இப்போ 2ஆம் இடத்துல குரு உங்களுக்கு இருக்காரா, உங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் பவுன் சேரும். 5ஆம் இடத்துல இருக்காரா, அதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 5 ராசினருக்கு அது யோகம் உண்டு. இருக்கின்ற குரு இருக்கின்ற இடத்தினை பொறுத்து ஒரு விஷயம். இது நேரத்தில் இந்த சனி பயிற்சின்னு இருக்குது பாருங்கள். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநாள் சொல்லிட்டாங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இந்த 6ஆம் தேதி விரயஸ்தானத்திற்கு மோட்சஸ்தானத்திற்கு சனி வரார், காலபுருஷ தத்துவத்துக்கு. இந்த விரய சனி காலம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு, புரியுங்களா? 12ஆம் இடம் வருகின்ற போது நிறைய மாற்றங்களை இந்த தேசம் சந்திக்கும், இந்த உலகம் சந்திக்கும். இந்த நேரத்தில் ஒரு தலைமையோடு இருக்குது பாருங்கள். தான் பெரிய தாதா, தன்னால் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பது போல நினைத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிற்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு அடி விழும். மிதுன ராசி அமெரிக்கானா, புரியுங்களா? இப்போது இந்த 2.5 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகம். எப்பொழுதுமே நான் திரும்ப சொல்லிட்டு வர்றது, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நபருக்கு மிகப்பெரிய யோகம் வரும். அது எந்த காலகட்டம் என்றால் 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில். அப்போது இந்த நேரத்தில் 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது மிதுன ராசினருக்கு. இப்போ அமெரிக்கான யாரும் மிதுன ராசி, நாம யாரும் கடகராசி. இப்போது இந்த ரீதியாக பார்க்கின்ற போது மீனத்திற்கு போகின்ற சனி பகவான் கடகராசினருக்கு யோகத்தை உண்டாக்குவார். நீங்கள் அரசியல் ரீதியாக பாருங்கள், நம்ம ஜாதகம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது பெரிய அளவில் மோத முடியாத ஒரு தேசமாக இந்தியா தான் இருக்குது. அமெரிக்கா கிட்ட ஒரு ஸ்டெப் யார் கொடுக்கணும், நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி இன்னும் ஒரு சரிவு அமெரிக்காவிற்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ டாலருடைய விலை கூட குறைய ஆரம்பிக்கலாம், பெட்ரோலிய விலைகள் குறைய ஆரம்பிக்கலாம், அதன் பிறகு சில நிலைமைகள் மாறலாம். பொதுவாகவே தங்கத்துடைய நிலை என்பது இப்பொழுது அனைவருடைய கையிருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது இறங்குவதற்கு என்பது வாய்ப்பு கிடையாது.
ஓகே சார். இப்போ நீங்கள் பெட்ரோல்னு சொல்கிறதுனால கேட்குறேன். இப்போ தங்கம் வந்து சடசடன்னு ஏறின மாதிரி தான் ஒரு பீரியடில் வந்து பெட்ரோல் ஏறினுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த 100 105 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வேற வருதுங்கிறீங்க. பெட்ரோல் சம்மந்தப்பட்டவர் தான் சனி அதில் எதுவும் மாற்றங்கள் இல்லை, ஏற்பட விரயம் தானே ஆகணும். அது மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் சொல்லிட்டேன் இல்லையா? கால புருஷத்தோட விரயஸ்தானம் அது 2வது 10ஆம் இடத்துல போய் அமெரிக்காவிற்கு உட்கார்றாரு. நமக்கு அது யோகமாக இருக்கும். இப்போ போயிட்டு அமெரிக்காக்காரன் வந்து நீங்கள் அங்கே போய் பெட்ரோல் வாங்கக்கூடாது, இங்கே வாங்க கூட சொல்கிறாங்கல்ல, அது இனிமேல் நம்மை பார்த்து அவங்க சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம், கடந்து வந்துட்டோம். நம்ம ரஷ்யாவிட்டையும் வாங்குவோம், எங்கே வேணாலும் நம்ம வாங்குவோம், புரியுங்களா? அவர்கள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுகள் இனிமேல் தளரும், அவங்களுடைய சக்தி குறையும். அப்போது நாம் எல்லா வகையிலும் தன்னிறைவடைவதற்குரிய வழி ஏற்பட போகிறது. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார்.